எப்போ நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும்னா, நம்ம யாருக்குமே உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்மளை நம்பலைன்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். நம்மளை நம்புகிறாங்க, நம்மளே நம்புறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். அதனால மட்டும்தான் தாழ்வு மனப்பான்மையை தவிர்க்க முடியும். நீங்கள் தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னா, நீங்கள் பிறருக்கு நம்பிக்கை உரியவராக இல்லை. பிறர் உங்களை நம்ப மாட்டேன் என்கிறார்கள். நீங்களும் பிறருடைய நம்பிக்கை எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க. மற்றவங்களையும் உங்களால் நம்ப முடியல. யாரை நம்புறதுன்னே தெரியல உங்களுக்கு. யாருமே உங்களையும் நம்ப மாட்டேன்றாங்க. பிறருக்கு எப்படி நம்பிக்கைக்குரியவராக இருப்பது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. பிறருக்கு எப்படி உண்மையாக இருப்பது என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். பிறருக்கு உண்மையாக இருப்பது எப்படி, நம்பிக்கைக்குரியவராக எப்படி நடந்து கொள்வது, பழகுகிறவர்களிடம் ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் உண்மையாக இருப்பது எப்படி என்பது தெரிந்து கொண்டால் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது. ஏன்னா உண்மையாக இருக்கிறது கஷ்டமான விஷயம். கஷ்டப்பட்டால் தான் உண்மையாக இருக்க முடியும். உண்மையாக இருக்கிறது கஷ்டமான விஷயம். அப்போ கஷ்டப்பட்டால் தான் நீ தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபட முடியும். நீ உண்மையாக இருந்தால் தான் உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது, உயர்வு மனப்பான்மை ஏற்படும். உண்மையாக இருக்கிறது கஷ்டமான விஷயம். கஷ்டப்பட்டால் தான் நீ உயர்வு மனப்பான்மை அடைய முடியும். ஒரு உயர்வான மனப்பான்மை, அதாவது ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். அப்போது ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், பழகுகிற நண்பர்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். இப்படி உறவு நாம் யார்கிட்டலாம் நம்பி பழகுறோமோ அவங்கக்கிட்ட நாம் உண்மையாக இருக்கணும். நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம பழகணும். அப்போ தான் நமக்கு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து இந்த மனித இனமே விடுபடும். அப்போ இதுதான் விதிமுறை. அப்போ இந்த விதிமுறையை மனிதர்கள் பின்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்தில் இருக்குது. இந்த விதிமுறையை கண்டிப்பாக இந்த மனித இனம் பின்பற்றியே ஆகும். நீ அந்த விதிமுறையிலேருந்து தப்பவே முடியாது. நீ ஓடவே முடியாது, ஒழியவும் முடியாது. எது விதிமுறையோ அதை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எது விதிமுறை என்று தேடி தான் இந்த மனித இனம் அலைகிறதே தவிர தெரிஞ்சுக்கிட்டு யாரும் தப்பு பண்ணல, வச்சுக்கிட்டு யாரும் வஞ்சனை பண்ணல. தெரியாமல் தான் எது உண்மை என்று தேடுகிறார்கள் மனிதர்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு எது வழி என்பதைத்தான் மனிதர்கள் தேடி அலைகிறார்கள். அப்போ அது அப்படியே பல பேர் கண்டுபிடிக்கிறாங்க, பல உண்மைகளை சொல்கிறாங்க. அதில் எனது பங்குக்கும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீ உண்மையாக இருந்தால் தான் உனக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். உண்மையாக இருக்கிறது கஷ்டம். நீ உண்மையாக இல்லைன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், தாழ்வான சிந்தனை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை என்பது என்னது? தாழ்வான சிந்தனைகள், தாழ்வான எண்ணங்கள், தாழ்வான செயல்கள். இதுதான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை ஒருத்தட்ட இருக்குன்னா அவர் தாழ்வான செயல்களில் ஈடுபடுவார். தாழ்வான சிந்தனைகள் அவருக்கு வரும், தாழ்வான எண்ணங்கள் வரும். அதனால் தாழ்வான செயல்களை அவர் செய்வார். தாழ்வான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வார். தாழ்வான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை வரும். அவங்க யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு உயர்வு மனப்பான்மை என்கிறது உயர்வான எண்ணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், உயர்வான செயல்பாடுகள் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க தான் உயர்வு மனப்பான்மை அடைவர்கள். இப்போ தாழ்வு மனப்பான்மை சொல்கிறதுனால அது பேர் தாழ்வு மனப்பான்மை கிடையாது, அது பேர் இழிவு மனப்பான்மை. ஏன்னா உயர்வு தாழ்வு என்பது இயற்கையானது. பெரியவர்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா அவர் உயர்வு மனப்பான்மையோடு நம்மிடம் பேசுவார். நாம் அவரை விட தாழ்வானவர் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் அவரிடம் தன்னடக்கமாக பணிவாக அவரிடம் பேச வேண்டும். அது தாழ்வு மனப்பான்மை. அப்போ ஒருத்தர் உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இயற்கையானது. ஆனால் எது செயற்கை, எது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இழிவான மனப்பான்மை. நம்ம தாழ்வு மனப்பான்மை சொல்கிறோம்ல, அது தாழ்வு மனப்பான்மை கிடையாது, இழிவு மனப்பான்மை என்று தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் மக்கள் அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லி பழகிட்டாங்க. அதனால் மக்களுடைய மொழியில் நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிந்த ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.